ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிசா யூடியூப் சேனல். நம்ம இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்த டாப்பிக்காக பாட் மாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாட் மாஸ்னா என்ன அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சம் கொடுக்குறாங்க. அந்த சம்மில் அந்த சம்மை நம்ம எந்த ஆர்டரில் சால்வ் பண்ணுறோம், அதில் வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கும். அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருந்தாலும் அதுக்கு நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு வந்து கடைசியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனால் ஏன் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அதனால் கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து பிளஸ் மைனஸ் டிவைடட் பை இதெல்லாம் போட்டு நம்ம அதை மட்டும் எடுத்து மாற்றினோம்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் கரெக்டாக வராது. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு செர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனை பண்ணுறதுக்கு பாட் மாஸ்ங்கிறது ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த பாட் மாஸ் வந்து அப்ரிவேஷனா பிரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வி பாட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா பாட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது விங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 15 மைனஸ் 32 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்கெட்டை போட்டு கொடுத்துட்டு அதோட மல்டிப்ளைடு பை 32 டிவைடட் பை 3 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, இதுல எதை தெரியுமா ஃபர்ஸ்ட் பண்ணணும்? இந்த 15 மைனஸ் 32ல இருந்து நமக்கு பண்ணா நமக்கு மைனஸ் 17 கிடைக்கும் தெரியுமா? அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஏன்னா அந்த மேல கோடு உள்ளதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை. அதனாலதான் வி பாட் மாஸ்ல விக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. விக்கு அடுத்து எதுக்கு ப்ரிஃபரன்ஸ்? விக்கு அடுத்து இந்த பிராக்கெட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். இந்த பிராக்கெட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த பிராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ்னால நமக்கு இந்த பிஏ தான் அடுத்து கொடுக்கணும். ஸோ 2 அடுத்து என்ன பண்றது, நமக்கு ஆஃப் கொடுப்பாங்க. இப்போ இது கொஸ்டின்ஸ் எப்படி வரும்? 50% ஆஃப் 32 இஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது என்ன மீனிங்னா 50% ஆஃப். ஆஃப்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஆஃப்னுடைய அடுத்த ஸ்டேஜ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஆக்சுவலா ப்ரிஃபரன்ஸ் படி மல்டிப்ளிகேஷன் வந்து 5th பொசிஷன் இருந்தாலும் அதனுடைய தாய் வீடு வந்து நமக்கு இந்த ஆஃப்ல இருந்தா பிறக்கும். ஸோ அப்ப ஆஃப்னுடைய குழந்தை தான் இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் 5th ப்ரிஃபரன்ஸ் வரைக்கும் வரும். அதுக்கு சென்டரா இருக்கிறது இந்த டி. இந்த டிங்கிறது என்னன்னா இந்த டிவைடட் பை. அந்த டிவைடட் பை தான் இதுல ஃபோர்த் சிம்பிள், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து நமக்கு 6th அடிஷனும் 7th சப்ட்ராக்ஷனும் இருக்கு. ஸோ இது நமக்கு தெரியும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இந்த மேல இருக்க இந்த 5 மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பாட் மாஸை பத்தி வேற எதையும் தெளிவா சொல்ல முடியும். ஸோ பாட் மாஸ்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸை எந்த ப்ரிஃபரன்ஸ்ல வந்து நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு அது இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ ஒரு 11 சம்ஸ் இருக்கு. அந்த 11 சம்ஸ்லயும் நமக்கு ஈஸியில இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து நீங்க பிராக்டிஸ் வந்து நீங்க ஆர்எஸ் அகர்வாலோ இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த பாட் மாஸ் பேசிஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணாலே உங்களுக்கு பாட் மாஸ்னா ஈஸி அப்படிங்கிறது புரிஞ்சிடும். பாட் மாஸ் வந்து சில நேரத்தில் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா பிராக்டிஸ் யூ கேன் அச்சீவ் எனிதிங். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த 304 இப்போ 141 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது இருக்குல்ல. ஸோ இந்த டைம்ஸ்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா இந்த டைம்ஸுக்கு என்ன மீனிங்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு மீனிங். ஸோ டைம்ஸ்னா மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது நமக்கு என்ன தெரியுது? டைம்ஸ்னா என்ன? டைம்ஸ்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ அப்ப நமக்கு இங்க 304 into 141 அப்ப என்ன வரும்? சங்கடத்தை பார்க்காம நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த சமுக்கெல்லாம் 141 141 போட்டா 4 0 3 அடுத்து 4 4 16 3 4 12 அடுத்து 4 0 3 போட்டோம்னா 4 6 5 8 2 48 864. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நமக்கு சி ஆன்சர். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? நமக்கு டைம்ஸ் வந்தா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு தெரியுது. அதை பேஸ் பண்ணி நம்ம 304 141 சிம்பிளா நம்ம மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணோம். அதுக்கு நமக்கு சி ஆன்சர் வந்திருக்கு. அடுத்து செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்களேன், டிவைடட் பை சிம்பிள் இருக்கு. டிவைடட் பை சிம்பிள் ஒரு இடத்துல இருந்தா பரவாயில்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 இடத்துல இருக்கு. அப்ப இந்த மாதிரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்ப 1888 டிவைடட் பை 32 டிவைடட் பை 8. இப்ப நான் என்ன பண்றேன்? இப்ப நான் இதை ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன்னா நான் 32 டிவைடட் பை 8 எப்படி தெரியுமா போடுவேன்? 32 டிவைடட் பை 8ன்னு போட்டு 1 டைம் இது 4 டைம் அப்படின்னு எடுத்துக்குவேன். இப்ப நான் இங்க என்ன போடுவேன்னா 1888
டிவைடட் பை 4ன்னு போடுவேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் ஆன்சரு 1888 டிவைடட் பை 4 போட்டோம்னா நமக்கு வந்து 4 4 சார் 16. அடுத்து இந்த 28ங்கிறது 7 டைம், இந்த 8ங்கிறது 2. அப்போ 472 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இதுக்கு வந்து 472 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது ஏன் கொஞ்சம் ட்ரிக்கியான சம் அப்படின்னா, இப்ப நீங்க எடுத்ததுமே என்ன பண்ணுவீங்க, இப்ப நான் வந்து டிவிஷன்ல இருந்து அந்த மல்டிப்ளிகேஷன் மாத்திரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 1888 இன்டூ 32 சாரி இன்டூ 1/32 இன்டூ 1/8ன்னு போட்டா நமக்கு ஆன்சர் வந்து வராது. எப்படி வராதுன்னா, இதை நான் போடும்போது எப்படி வராதுன்னா, இப்ப இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த 8 வந்து நமக்கு மேல வந்திருக்கணும். ஆனா இந்த 8 கீழே வந்திருக்கும். சோ அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 வேல்யூவா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 1888 அடுத்து டிவைடட் பை 32ன்னு போட்டு இந்த 32க்கு சைடுல இந்த 8 போடக்கூடாது. இப்ப இதுவே வந்து இப்ப இந்த இடத்துல 1888 டிவைடட் பை 32 பிளஸ் 1 இருந்துச்சுன்னா இது எப்படி தெரியுமா மாறும்? இது வந்து 1888 டிவைடட் பை 32 இந்த பிளஸ் 1ங்கிறது இந்த ஈக்குவேஷனுக்கே வரும். இந்த ஒரு ஃபிராக்ஷனுக்கே வரும். ஆனா இந்த இடத்துல அப்படி வராது. இந்த 32க்கு தான் இந்த 8 வருமே தவிர இந்த ஹோல் ஃபிராக்ஷனுக்குமே இது வராது. ஏன் வராதுன்னா நமக்கு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் சொல்ல தெரியுமா? எப்படி வந்து இப்ப இந்த இடத்துல எனக்கு இருக்கிறது டிவிஷன் மட்டும் தான். சோ டிவிஷனுக்கு தான் இருக்கிறதுலே வந்து நமக்கு 4th ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இங்க இருக்கிறதுலே இந்த ஈக்குவேஷன் இந்த சம்ல இதுதான் ஹையஸ்ட். அப்ப இந்த ஹையஸ்ட் வந்து 2 இடத்துல இருக்கும்போது நமக்கு ரெண்டுக்குமே சேம் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். அப்படி சேம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நான் ரெண்டுத்தையும் தனித்தனியா தான் எடுக்கணும். நான் 1888க்கு தான் நான் 32 நான் டிவைட் பண்ணணும். சோ இதை நான் சொன்னதை வச்சு பார்க்கும்போது 1888க்கு தான் நான் 32 போடணும். 32க்கு தான் நான் 8 போடணும் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இது எப்படி வரும்? 1888 இந்த 8 அப்படி மேல வந்துருமா? சோ 8 டிவைடட் பை 32 அப்படிதான். சோ இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிச்சா? ஏன்னா இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனா இதுல என்ன தப்பு பண்ணிடுவாங்க? இந்த தப்பு பண்ணிடுவாங்க. இந்த தப்பு மட்டும் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இது இந்த கான்செப்ட் புரிஞ்சா ஓகே. சோ அப்ப இதுல நமக்கு வந்து 472 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் கொஸ்டின். இந்த தேர்ட் கொஸ்டின்ல இதை பாருங்களேன். இப்ப இதுல என்னென்ன ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் பாட்மாஸ் வந்து ட்ரை பண்றீங்க. பாட்மாஸ் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாட்மாஸ் இப்பதான் நான் ட்ரை பண்றேன். இல்ல எனக்கு வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி, எனக்கு வந்து ஒரு ஸ்பீடு வேணும்னா நீங்க அதுக்குன்னு ஒரு சர்டன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கொஸ்டின் வந்து நான் இதை எப்படி போறேன்னு சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நான் பாட்மாஸ் வந்துட்டாலே நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ்க்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த சிம்பிள்ஸை எடுத்து எழுதுவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்கு 1, அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு 2, அடுத்து பிளஸ் இருக்கு 3. இதுல எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? BODM மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து அடிஷனுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அடுத்து மைனஸுக்கு ஃபிஃப்த், கடைசி ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்ப இதை வச்சு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது? இந்த 76 33 நான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் 76 33 நான் மல்டிப்ளை பண்றேன். எப்படி பண்றேன்? 76 33 நான் மல்டிப்ளை பண்றேன். அப்ப 3 6 18 1, 3 7 21 22. அடுத்து மறுபடியும் ஒரு 228. அப்ப என்ன ஆகும்னா 8 10 5 2. அப்ப எனக்கு எப்படிங்க ஆன்சர் வரும்? இங்க வந்து எனக்கு 2508ன்னு வரும். இங்க ஒரு மைனஸ் இருந்துச்சுல, அந்த மைனஸ் இங்க ஆட் பண்ணிக்கணும், இந்த பிளஸ்ஸையும் இங்க ஆட் பண்ணிக்கணும். சோ இதுக்கு மேல எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா இதுக்கு மேல உங்களுக்கு நீங்க செகண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒண்ணுதான், தேர்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒண்ணுதான். சோ இது நமக்கு எப்படி வரும்னா -2508 பிளஸ் 121 போடும்போது 8ல 1 போனா 7, 10ல 2 போனா 8, 4ல 1 போனா 3, அடுத்து 2 மைனஸ் மைனஸ்லயும் மைனஸ் பிளஸ் மைனஸா மாறும். சோ அப்ப நமக்கு வந்து இங்க என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து -2387 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்து நம்ம இதுல நம்ம என்ன பண்ணணும்னு புரிஞ்சிச்சா? சோ அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அந்த சிம்பிளுக்கு நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை வச்சு சம்ஸை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம 4th கொஸ்டின் போறோம். இப்போ இந்த 4th கொஸ்டின்ல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு, என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் இருக்குன்னு தனியா எடுத்து எழுதுங்களேன். எடுத்து எழுதுனா நமக்கு வந்து டிவைடட் பை சிம்பிள் இருக்கும் 1, மல்டிப்ளைட் பை சிம்பிள் இருக்கும் 2, அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கும் 3. எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? இந்த டிவைடட் பை சிம்பிளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து இந்த மல்டிப்ளைட் பை சிம்பிளுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து இந்த மைனஸ் சிம்பிளுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். புரிஞ்சதா? ஓகே.
இப்ப இதை சம்ஸ்ல சால்வ் பண்ணும்போது நமக்கு இது எப்படி கொண்டு வர முடியும்? 4848 டிவைடட் பை 24 போடணும். ஏன்னா எனக்கு அந்த டிவைடட் பை சிம்பிள் வந்தனால நான் அப்படிதான் போடணும். இப்ப இந்த 24க்கு இந்த 11 சொந்தம் அப்படிங்கறத வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல தான் நான் 11 போடணும். இப்ப இதுவே இந்த 24க்கு பக்கத்துல மல்டிபிள் இல்லாம டிவைடட் பை சிம்பிள் வந்தா எப்படி போடணும்ங்கறது நான் செகண்ட் சம்ல சொல்லியிருப்பேன். அது வந்து எப்படி போடணும்னா 48/48 இன்டூ 11 டிவைடட் பை 24ன்னு மாத்தி இருக்கணும். ஆனா நம்ம இங்க அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த 24 வந்து நமக்கு அடிபடும். ஒரு டைம் அடிபடும். இது வந்து 202 டைம் அடிபடும். 202 டைம் அடிபடும். அப்ப -222 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்ப என்ன ஆகும்? அடுத்து 202 இன்டூ 11 மைனஸ் 222 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்ப நான் இந்த 202 நான் 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இது 202 எனக்கு அதே மாதிரி இதுவும் 202ஆ மாறும். அப்படி மாறிச்சுன்னா எனக்கு 22 கிடைக்கும். சோ அப்ப எனக்கு இங்க என்ன போடணும்? நான் மறுபடியும் 22 போட்டு மைனஸ் 222 போட்டா எனக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு x is equal to 2000 which means எனக்கு இதனுடைய ஆன்சர் 2000 அப்படின்னு கிடைக்கும். சோ 4th क्वेश्चनக்கு ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து C சென்னை. அடுத்து வந்து 5th क्वेश्चन இப்போ இதுல இருக்கிற சிம்பல்ஸ் எடுத்து எழுதுங்க. இதுல இருக்கிற சிம்பல்ஸ் எடுத்து எழுதுனா நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பிராக்கெட் ஓகேவா? அடுத்து டிவைடட் பை, அடுத்து மல்டிப்ளிகேஷன். இது புரிஞ்சுதா? சோ ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது என்னது? இந்த 425 into 4000. சோ இத நம்ம என்ன பண்ணணும்? இத மல்டிப்ளை தான் பண்ணணும். சோ 4 5 are 22, 2 4 are 8, 10, 1 4 4 are 16, 17. அப்ப 17,000 1,70,000 17 லட்சம் 17 lakhs. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க 17 lakhs 1 10 100 1000 10,000 போட்டாச்சா? சோ கீழ என்ன பண்ணணும்? நான் டிவைடட் பை 16,000 போடணும். இந்த 16,000 ஏன் வந்துச்சு? ஏன்னா டிவைடட் பை சிம்பிள் இருக்கு. அதோட நான் மல்டிப்ளை பண்றேன். பண்ணி நான் 12 போறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த 3 ஜீரோவும் இந்த 3 ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். அடுத்து இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆயிருச்சுல. கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? இந்த 16 வந்து நான் 4 டைமால அடிக்கிறேன். இது வந்து 4 டைம். இது வந்து எனக்கு எத்தனை டைம்? இது வந்து எனக்கு வந்து 3 டைம் தான். அடுத்து இந்த 4 நான் என்ன பண்றேன்? இந்த 4 நான் 2 டைம்ல அடிக்கிறேன். இத வந்து நான் என்ன ஆகும்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8 டைம் 16 வரும். அடுத்து வந்து எனக்கு இது இங்க இருந்து இது வந்து எனக்கு 8 டைம் 16 வரும். அடுத்து இங்க 10 வந்து எனக்கு வந்து 5 வரும் 0. அடுத்து எனக்கு இது ஒரு டைம், இது வந்து எனக்கு 17 லட்சம் divided by 16,000 into 12. இது வந்து எனக்கு 3 டைம், இது வந்து எனக்கு 4 டைம். அடுத்து இது வந்து எனக்கு இது வந்து இந்த 3 ஜீரோ எனக்கு கேன்சல் ஆயிருமா? அடுத்து இத நான் அடிக்கும்போது எனக்கு வந்து இது வந்து 4 டைமா மாறும். 4 டேபிள் அடிக்கும்போது எனக்கு ஒரு டைம், இது 4 டைமா மாறும். இந்த 10 வந்து எனக்கு வந்து 2 டைமா மாறும். இது 5 மாறும். அடுத்து நான் இந்த 425 3 ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3 5s are 15 1 2 3s are 6 7 அடுத்து 3 4s are 12 1275 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சி ஆப்ஷன் எனக்கு இதுக்கு ஆன்சர் ஆகும். இதுலயே நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட், இதுல பிராக்கெட் இருக்கு, டிவைடட் பை சிம்பல் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இதுல நான் இந்த பிராக்கெட்ல உள்ளதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது எனக்கு அதுல 17 into 10 to the power of 5 கிடைச்சிருக்கு. அதை வச்சுட்டு நான் டிவைடட் பை 16 into 10 to the power of 3 போடும்போது அதை நான் 12ஓட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1275 கிடைக்குது. சோ அடுத்து நான் 6th क्वेश्चनக்கு போறேன். இந்த 6th क्वेश्चन நல்லா பாருங்களேன். இங்க இருந்து ஒரு பிராக்கெட் இருக்கு, இதுல ரெண்டு பிராக்கெட் இருக்கு, இடப்பட்டதுல இந்த டிவிசிபிள் இது இருக்கு. அடுத்து ஈக்குவல் டு 55 கொடுத்துட்டான். இன்னும் முன்ன பார்த்த சம்முல எல்லாமே நம்ம தான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க சம் அவங்களே சால்வ் பண்ணி வச்சுட்டானுங்க. அதுக்கு பதிலா இவங்க கிவன் டேட்டாவை மறைக்கிறானுங்க. சோ இந்த கிவன் டேட்டாவை கண்டுபிடிக்கிறதா இந்த சம்முடைய நோக்கம். இப்போ இதுல நம்ம என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க. இத வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இத நான் செகண்ட் பிராக்கெட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். क्वेश्चन என்ன வருது? क्वेश्चंस வந்து இந்த டிவைடட் பை சிம்பிள் இருக்குல்ல. சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் டிவைடட் பை செகண்ட் பிராக்கெட் போட்டோம்னா எனக்கு 55 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ அத சால்வ் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிக்கோ. பிளஸ் பண்ணிக்கும்போது எப்படி பண்ணணும்னா 98 764 அடுத்து 89 881
99 763 66 342 இதை போட்டோம்னா நமக்கு வந்து 4 1 5 10 1 10 18 18 19 20 20 அடுத்து 24 25 2 இதை போட்டோம்னா நமக்கு 10 20 27 2 இது வந்து 20 28 34 3 12 20 29 35 35 47 50 ஓகேவா. அடுத்து இந்த செகண்ட் பிராக்கெட்டை பிளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 11 86 10 40 1870 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இது 6. அப்புறம் இந்த 7 4 11 19 1 அப்புறம் 1 1 2 10 1 அப்ப 4096 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் சால்வ் பண்ணணும். சால்வ் எப்படி பண்ணுவேன், ஸோ வந்து 35 47 50 டிவைடட் பை 40 96 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55. இப்போ நான் என்ன பண்ணணும், அடுத்து இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 35 47 50 ஈக்குவல் டு 55 இன்டூ 40 96 பிளஸ் எக்ஸ். இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன்னா அப்படின்னா, இப்போ நான் 55 4096 மல்டிப்ளை பண்ணணும். 4096 இன்டூ 55 6 5 33 9 5 45 48 4 5 20 20 480. அதே மாதிரி நமக்கு இங்கேயும் கிடைக்கும் 20 480 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 80 2 1 5 22 52 80 22 52 80. ஸோ நமக்கு இது எப்படி கிடைச்சு, நமக்கு இது ஈஸியா போடலாம். எப்படி போடலாம்னா மறுபடியும் 35 47 50 ஈக்குவல் டு 22 52 80 பிளஸ் 55 எக்ஸ் அப்படின்னு போடலாம். இப்போ என்ன ஆகும், இங்கிட்டு இருக்கிற வேல்யூ நமக்கு அப்படி இங்கிட்டு போகும், மைனஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா 35 47 50 மைனஸ் 22 52 80 இஸ் ஈக்குவல் டு 55 எக்ஸ்ன்னு இருக்கும். நமக்கு இது என்ன ஆகும்னா 12 94 70 70 மாறும். ஸோ 55 எக்ஸ். இப்போ நான் இதை டிவைட் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ தெரியுமா கிடைக்கும், எனக்கு வந்து இதுல வந்து 23 54 அப்படின்னு கிடைக்கும். 23 54 கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 23 54 எனக்கு 6th பி தான் ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் ஈஸியான சம் தான். ஆனா இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு டைம் வந்து ரொம்பவே எடுத்துக்கும். ஏன்னா இதுல மல்டிபிளிகேஷன் வந்து பெரிய நம்பரா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற கொஸ்டின் 7th கொஸ்டின். இதுல பாருங்க, இதுல என்ன சிம்பிள்ஸ் இருக்கு அதெல்லாம் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிவைடட் பை சிம்பிள் இருக்கு, அடுத்து மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு, அடுத்து டிவைடட் பை சிம்பிள் இருக்கு. ஸோ அப்ப இதுல இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 11 48 டிவைடட் பை 28 இன்டூ 1408 டிவைடட் பை 32. இப்போ என்ன ஆகும்னா இதை வந்து நான் 1 டைம் அடிப்பேன், இதை நான் 4 டைம் அடிப்பேன். இது வந்து எனக்கு 5 டைம், இது வந்து எனக்கு 5 டைம், 7 டைம், 4 டைம். ஓகேவா. இதை வந்து நான் 7 டைம் அடிப்பேன், 7 டைம். அடுத்து வந்து இதை நான் எப்படி அடிப்பேன், இதை நான் 7 டைம் அடிச்சேன், இதை நான் 2 டைம், இதை நான் 8 டைம், இதை நான் 7 டைம் அப்படின்னு அடிப்பேன். இதை நான் 7 டைம் அடிக்கிறேன் 1 டைம், இதை நான் வந்து 41 அப்படின்னு அடிப்பேன். இப்போ நான் இங்கிட்ட என்ன பண்றேன், இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து ஒரு 1 டைம் 16 அப்படின்னு அடிப்பேனா, இதை நான் வந்து 7 not 4 அடிப்பேனா. அடுத்து என்ன பண்றேன், அடுத்து வந்து இதை நான் வந்து 8 டைம் அடிக்கிறேன். அடுத்து இது என்ன ஆகும், இது வந்து எனக்கு வந்து 3 டைம், 10 வந்து எனக்கு 5 டைம், 352 அப்படின்னு கிடைக்கும். இதை நான் அகைன் 4 டைம் அடிக்கிறேன். 4 டைம் அடிச்சா எனக்கு இது வந்து ஒரு டைம், அடுத்து வந்து 15 வந்து எனக்கு 7 டைம், அடுத்து 6 டைம், அடுத்து இதை நான் 2 டைம்ல அடிக்கிறேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு இது வந்து எனக்கு 8 டைம், 88 டைம் வரும். அப்போ எனக்கு இது 1 டைம், இது எனக்கு 44 டைம். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து எப்படி வரும், 44 41 மல்டிப்ளை பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி வரும். 44 இன்டூ 41. ஸோ என்ன ஆகும் 44. அடுத்து
4 4 16 1 4 4 16 17 அப்ப என்ன ஆகும்னா 1804 அப்படிங்கறது எனக்கு அதுக்கான ஆன்சர். ஸோ 7th கொஸ்டின் எனக்கு பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம், 2 டிவிஷன் இருந்தாலும் 2 டிவிஷனுக்கு நம்ம கரெக்டான ஒரு மதிப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நமக்கு இந்த சம் வந்து சால்வ் ஆகும். இல்லாட்டி நம்ம வந்து அந்த செகண்ட் சம் தான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கணும். ஏன் வந்து டிவைடட் பை சிம்பிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சம் பாருங்களேன், இந்த சம் வந்து மைனஸ் 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 வருதா? ஸோ இது வந்து ஈஸியா போடலாம். இந்த சம் எப்படின்னா, இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவா தான் வரும். எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கறனால இந்த மைனஸும் பிளஸ்ஸா மாறிடும். இந்த வேல்யூ பாருங்களேன், 9 into 314 போடும்போது நமக்கு வேல்யூ எப்படி அதிகமா தான் கிடைக்கும். அப்படி அதிகமா கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவா இருக்கும்போது இந்த மைனஸ் வந்து நமக்கு வந்து கண்ணில் படாது. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவா தான் வரும். ஸோ எய்தர் 547 இல்லாட்டி வந்து 2602 அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம போட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இதுல நம்ம என்னென்ன சிம்பிள் இருக்கு, இந்த பிராக்கெட் நம்ம கன்சிடர் பண்ணவே வேணாம். ஏன்னா இந்த பிராக்கெட் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த பிளஸ் இருக்கு, இந்த மைனஸ் இருக்கு. இதை எடுத்துட்டு நமக்கு இது என்னவா மாறிடும்னா, இதை நமக்கு என்னவா மாறிடும்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் -224 -314 into -9. இதுல -9 இப்படிதான் போட்டாகணும், வேற வழி இல்லை. அதனாலதான் இவங்க பிராக்கெட்ல வச்சிருந்தாங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த 314ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன வரும், 9 18 20 36 3 1 9 சார் 9 12 1 3 9 சார் 27 28 28 26 அப்படின்னு நமக்கு இதுல கிடைக்கும். சோ இது எப்படி நம்ம எழுதலாம்னா, -224 அடுத்து பிளஸ் 28 26 அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து, அதாவது 28 26ல இருந்து 224 மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 6ல 4 போனா 2, 2ல 2 போனா 0, 8ல 2 போனா 6, அடுத்து 2, 26 02. சோ 8th கொஸ்டின் நமக்கு டி தான் ஆன்சர். சோ இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இது மைனஸ் மைனஸ் இருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அந்த மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ்ஸா மாறினனால நமக்கு மல்டிப்ளை பண்ண ஒரு வேல்யூவை அந்த மைனஸோட போடும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2602 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது 9th கொஸ்டின். இந்த 9th கொஸ்டின் பாருங்களேன், கிவன் டேட்டால வந்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க, நமக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சோ இது ஈஸி தான். இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது? ஃபர்ஸ்ட் இதுல அவனுக்கு எந்த டேட்டா கொடுத்துருக்காங்க முக்கியம் தாண்டி என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதுதான் முக்கியம். சோ இதுல வந்து எனக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்கான்னா, பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கான், டிவைடட் பை சிம்பிள் கொடுத்துருக்கான். அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? இந்த டிவைடட் பை சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இந்த பிளஸ் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இப்ப இத வச்சு பார்க்கும்போது இந்த 853 இருக்கு தெரியுமா? இப்ப இது 853 பிளஸ் x ன்னு வச்சுக்கலாம். x டிவைடட் பை 17 is equal to 1000 அப்படின்னு வச்சுக்கிட்டேனா, இப்ப எனக்கு இது என்ன ஆகும்னா, இப்ப நான் டிவைடட் பை சிம்பிள் தான் முக்கியத்துவம் கொடுக்கறனால 853 பிளஸ் x டிவைடட் பை 17 equal to 1000 அப்படின்னு மாறிடுச்சு. இப்ப இது என்ன ஆகும்னா, நான் இந்த 853 17ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 3 7s are 21, 2 7 5s are 35, 37 3 7 8s are 48 56 59 அடுத்து 853. அப்ப இது ஒரு டைம், இது 0 1 10 5 15 1 6 6 12 13 14 14 501 கிடைக்கும். சோ 14 501 பிளஸ் x divided by 17 is equal to 1000. வருதா? இந்த 1000 வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த 14 501 plus x is equal to 17 1 2 3. இப்போ என்ன ஆகும்? x is equal to, அது அங்க மைனஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன தெரியுமா ஆன்சர் கிடைக்கும்? 17ல இருந்து 14 501 போச்சுன்னா 17ல இருந்து 17000ல இருந்து 14 501 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, 10ல 1 போனா 9, அடுத்து இங்க 9, அடுத்து இங்க 9, அடுத்து வந்து வேற என்ன சொல்லலாம், அடுத்து 9ல 5 போனா 4, அடுத்து வந்து 6ல 4 போனா 2, 24 99 தான் நமக்கு இந்த சம்முடைய ஆன்சர். சோ 9th கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து நம்ம 10th கொஸ்டின் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம அந்த பி அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் பி அப்படிங்கிற கான்செப்டையும் நல்லா பார்ப்போம். இதை நல்லா பாருங்களேன், 1 மைனஸ் 1 மைனஸ் பிராக்கெட் 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 போயிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதையும் கவனிக்க வேணாம், ஃபர்ஸ்ட் அந்த கூட இருக்கிறது பாருங்க. இந்த 1 இருக்கு, இந்த 1 இருக்கு, இந்த 1 மைனஸ் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். 0ன்னு கிடைக்குமா? 0 அப்ப 1 மைனஸ் 0 அப்படின்னு கிடைச்சிடும்.
அப்ப நமக்கு இந்த பிராக்கெட் என்னவா மாறிடும்? 1 மாறிடும். அப்ப நமக்கு -1 இந்த 1 இங்க வந்துருச்சு. இந்த 1 இங்க வந்ததுக்கு அப்புறம் 1 - 1 என்னது 0 தான். அப்ப இந்த ஒட்டுமொத்த பிராக்கெட்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர்? 0ன்னு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி 1 - 0 1 தான். அப்ப நமக்கு இதுக்குமே 0 தான். அப்ப 1 - 1 இங்கிட்டும் நமக்கு என்னவா வரும்? 0வா தான் வரும். இத நல்லா புரியுற மாதிரி எடுத்தோம்னா சேம் கான்செப்ட் தான். மறுபடியும் நான் அதே எழுதுறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு பாருங்களேன். இப்ப நான் இந்த 1க்கும் இந்த 1க்கும் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? எனக்கு 0ன்னு வருமா? எனக்கு 0ன்னு வந்து இங்க மைனஸ் எடுத்து நான் இங்க 1 போட்டுறேன். அப்படின்னா எனக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? எனக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வருமா? அப்ப இந்த 1யும் இந்த 1யும் நான் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 0ன்னு கிடைக்குமா? அப்ப எனக்கு இந்த 0 இந்த 1ஓட மைனஸ் பண்ணா எனக்கு 1 தானே கிடைக்கும். அப்ப எனக்கு இங்க 1 இருக்கு. அப்ப இந்த மைனஸோட இந்த 1யும் இந்த 1யும் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 0 தான் கிடைக்கும். சிம்பிளா ஸ்ட்ரக்சர் பை ஸ்ட்ரக்சரா எடுத்து போட்டா நமக்கு இந்த 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துரும். அடுத்து 11th கொஸ்டின். இந்த 11th கொஸ்டின் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இத மட்டும் இவ்ளோ கிளாஸ் பார்த்ததுக்கு இத மட்டும் நீங்க கரெக்ட்டா அப்ரோச் பண்ணிட்டீங்கனாலே போயிடுச்சு. சோ இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா சங்கடத்தை பார்க்காம இதை வந்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதாவது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல திருப்பி எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி சம்பளம் அந்த சிம்பிள்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தோம். இப்ப அந்த சிம்பிள்ஸ் எடுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இதுலயே பாத்துறோம். அந்த பிராக்கெட் எடுக்கணும். அந்த பிராக்கெட் இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். இத ஃபர்ஸ்ட் போடும்போது நமக்கு இந்த கோட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 1/2 - 1/4 போட்டா எனக்கு வந்து 1/4 தான் கிடைக்கும். ஓகேவா? ஆனா இந்த 1/4 எனக்கு எப்படி கிடைக்கும்? 5 - 1/4ன்னு கிடைக்கும். ஏன்னா இங்க இருக்கிற மைனஸ் இருக்குல்ல, இங்க இருக்கிற மைனஸ் நமக்கு அப்படியே இங்க வரும். அதனால சோ இந்த 5 1/4 நமக்கு போட்டா என்ன வரும் அப்படின்னா 4 5 20 - 1 19/4 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் வந்து நமக்கு அப்படியே இங்க வரும். அப்படியே இங்க வந்துச்சுன்னா நமக்கு -19/4 வரும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அதுக்கு முன்னாடி 8 இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு. இப்ப இந்த பிராக்கெட்ட சால்வ் பண்ணணும். இந்த பிராக்கெட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த 2 5 10 3 7 21 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பிராக்கெட் வரும். எந்த பிராக்கெட்? இந்த பிராக்கெட்ட சால்வ் பண்ணி நான் இங்க போட்டிருக்கேன். அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அதுக்கு முன்னாடி டிவைடட் சிம்பிள் இருக்கு. அந்த டிவைடட் சிம்பிள் இங்க போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு அடுத்து முக்கியம். டிவைடட் சிம்பிள் போட்டுக்கிட்டோமா? டிவைடட் சிம்பிள் போட்டதுக்கு அப்புறம் 1 அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட் அடுத்து -1/3 ஓகேவா? இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாருங்களேன். நான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எல்லாம் எடுக்க போறேன். பிராக்கெட் எப்படி எடுப்பேன் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டிவைடட் சிம்பிளை முடிச்சிடலாம். இந்த டிவைடட் சிம்பிள் முடிக்கும்போது எனக்கு இது எப்படி மாறும்னா 1 multiplied by 21/10 which means 21/10 அப்படிங்கிறது வந்துருமா? ஓகே. 21/10 into 8 minus 19/4. இப்போ நான் இதை பிராக்கெட்ல வச்சுக்கிறேன். அப்போ இங்க மைனஸ் இருக்கு. அடுத்து -1/3. இப்பதான் நான் என்ன பண்ணணும்? தைரியமா நான் பிராக்கெட் எடுக்கணும். சோ இப்போ நான் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? -1/3 அந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா -21/10 அடுத்து -8/0 தான். சாரி 8/1 தான். அடுத்து -19/4 கிடையாது. +19/4 ஏன்னா இந்த மைனஸ் இங்கிட்ட சேர்ந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். அதனால சோ இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய சம்ம நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ணணும். நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். அப்ப எல்சிஎம்னா கீழ இருக்கிறதெல்லாம் எடுங்க. 3 10 4 இதெல்லாம் எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா 60 அப்படின்னு எல்சிஎம் கிடைக்கும். 60 எல்சிஎம். இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு ஒருத்தர போட்டு காட்டுறேன். இப்போ வந்து 3 10 4ன்னு இருக்கா? இப்போ நான் இதை வந்து 2 டேபிள எடுக்கும்போது 3 டைம் 5 டைம் 2 டைம் அப்ப 2 2s are 4 4 5s are 60 4 5s are 60 60 சாரி 2 2s are 4 4 5s are 20 23s are 60 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ என்ன பண்றேன்? நான் அடியில வந்து 60 போட்டுக்கிறேன். எனக்கு இந்த இதுல எனக்கு என்ன கிடைக்கணும்? எனக்கு 20 டைம் வரணும். அப்ப -20 இந்த 10 வந்து எனக்கு 60 மாறதுக்கு என்ன பண்ணணும்? 6 டைம் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப 21 × 6 எவ்வளவு வரும்? 126. அப்ப -126
இந்த கீழே எனக்கு 60 வரதுன்னு என்ன பண்ணணும், 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 60 48 எவ்வளோ, 6 6 8 40 6 8 48 ஸோ அப்ப -480 அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த 4 வந்து நான் 15ஆல போடணும். அப்ப எனக்கு வந்து 19/19 into 15 போடணும். 19 into 15 போட்டா எனக்கு 285 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 285 எனக்கு போட்டாச்சு. அப்ப 285 போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், இதை நான் சால்வ் பண்ணணும். இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா 480 126 20 போட்டோம்னா எனக்கு 6 12 1 5 6 626 அதுல 285 போச்சுன்னா எனக்கு என்ன வரும், 6ல 5 போனா 1, இதுல 12ல 8 போனா 4, அடுத்து வந்து 5ல 2 போனா 3 341. இந்த 341 எப்படி வரும் அப்படின்னா, இந்த 341 எனக்கு எப்படி வரும்னா மைனஸ்ல தான் வரும். ஏன்னா இந்த எனக்கு 626 இருக்குல்ல, எனக்கு இந்த 626 எனக்கு மைனஸ், இது பிளஸ். அப்படி போடும்போது எனக்கு இது -341 தான் வரும். இந்த -341 டிவைடட் பை 60 தான் இதுக்கான ஆன்சர். நமக்கு ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கும்போது நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த -341 இருக்குல்ல, இந்த -341 நம்ம டிவைட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா 341 60ஆல போடும்போது நமக்கு வந்து 560s are 300 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்ப நமக்கு 41 கிடைக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம்னா 541/60 அந்த மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த மைனஸ் இங்க போட்டுறோம். அப்ப -5 41/60 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதுல வந்து நம்ம பாட்மாஸ்னா என்ன, ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், அதை ஒரு சம்முல போடும்போது நம்ம என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஓல்ட் கிளாஸ்லயும் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.